சந்திப்பு நேற்று தீர்ப்பு திருப்பரங்குன்றம் இன்னைக்கு சந்திப்புன்னோடனே சில யூகங்களுக்கு இடம் கொடுக்குது. அதனால கேட்கிறோம், இன்னைக்கு வர வேண்டிய தீர்ப்பா இல்ல நேற்று தீர்ப்பு வந்திருக்கு, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால அதோட நோக்கம் என்ன அப்படின்றது இல்ல. இதுல எந்த நோக்கமும் இல்லை. தீர்ப்பு வந்தது இயற்கையானது. அப்புறம் இன்னைக்கு அவங்களை ரொம்ப நாளா, அது மட்டும் இல்லை, மதுரை ஆதீனம் வந்து எங்க ஊர்க்காரங்க, திருநெல்வேலி டவுன் என்னுடைய தொகுதி, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க வரவே இல்லை மடத்துக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். சார், போன சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தோம்னா அதிமுகவுடைய தோல்வி காரணம் பாஜக சொல்லப்பட்டது. ஆனா இந்த முறை வந்து அதிமுக வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, தலைவர்கள் எல்லாம் பெரிய போறாங்க. வட மாநிலங்களில் பாஜக ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த முறை சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் அதிமுக தலைவரா இருப்பாரு, எடப்பாடியா இருப்பாருன்னு சொல்றாங்க. பிரச்சனை பிரிவினைவாதம் நிறைய இருக்கு. திருப்பி சொல்லுங்க. அதிமுக வந்து போன முறை தோல்வியை கல்வியதற்கு பாஜக தான் காரணம்னு சொல்லப்பட்டது. இந்த முறை வந்து பாஜக வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் விரும்புது. ஆனா அதிமுக அந்த விதமான பலம் இல்லாம இருக்காங்க, கூட்டணி எல்லாம் இல்லாம இருக்கு. ஆனாலும் இந்த முறையை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக இந்த உட்கட்சி பூசல்ல எளிய ஆட்சி அமைச்சர்னு சொல்லப்படுது. நீங்க முதல்ல சொன்னது உண்மைக்கு புறம்பானது, யாரும் நம்ப முடியாத விஷயம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. போன தடவை அதிமுக வெற்றி பெறாததுக்கு பாரதிய ஜனதா காரணம்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? இப்போ ரெண்டாவது விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. அதை தான் எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அதிமுக பல்வேறு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கே சார், எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? அந்த உட்கட்சி பூசல் தான் திமுக வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா. அதாவது உட்கட்சி பூசலுங்கிறது வெறும் கண்துடைப்பான விஷயம். என்ன பொறுத்த முடியும், ஒரு நாட்டில் ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொன்னோம், அதை இப்போ என்னென்ன செய்யலை. ஒன்று, இந்த 4.25 வருஷம் அரசில் வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300% கூட. நான் எப்பொழுதும் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வரும்போது நாங்கள் 1 பைசா வரி கூட்ட மாட்டோன்னு சொன்னீங்க. ஆனால் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாதத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவோன்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? செய்யலை. நீர் மேலாண்மைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுப்போன்னு சொன்னோம், திமுக அரசு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலை. இப்போ தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம் சொன்னாங்க, செய்யவே இல்லை. நெல் கொள்முதலே பண்ணலை. மாறா மத்திய அரசு வந்து 6 இடங்களில் மத்திய அரசு நெல் கொள்முதல் வச்சிருக்காங்க. 1000 தடுப்பணைகள் செய்வோன்னு சொன்னாங்க, செய்யலை. 1000 தடுப்பணைகள் செய்வோன்னு 1000 தடவை அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கட்டியிருக்காங்களா? செய்யலை. 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னாங்க, வந்த உடனே கொடுத்தாங்களா? இல்லை. 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. போன தடவை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்லை. இந்த தடவை 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன்? தேர்தலுக்கான அரசு. இந்த தடவை 5000 ரூபாய் நான் ஏற்கனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கேன். என்னுடைய கோரிக்கையை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்கவே மாட்டேன். என்னுடைய தொழில காலேஜ் கேட்டும் கொடுத்தாரு, ரோடு கேட்டும் கொடுத்தாரு, பாலம் கேட்டும் கொடுத்தாரு. அதனால் இந்த தடவை மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். ஒருவேளை 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா அரசு அவங்க கையில் இருக்கு. அதனால் இன்னைக்கு வந்து இவங்க தேர்தலுக்கான அரசு. புரட்சித்தில் எம்ஜிஆர் நேற்று நாளையில பாடின மாதிரி, மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்னு சொன்ன மாதிரி, நீ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சருக்கு சால்வு போடுறதும் அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன, மக்களை பற்றி சிந்திக்கணும். சிலிண்டருக்கு ரூபா குறைப்போன்னு சொன்னீங்க, எவ்வளோ ரூபா குறைச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? குறைக்கல. பெட்ரோல் டீசல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க, மத்திய அரசு டீசல் விலையில குறைச்ச பிறகு கூட அவங்க குறைக்கல. அப்போ எதை சொன்னாங்க? அதை செய்யல. மக்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா, ஒண்ணுமே வேண்டாம். ஊர் ஊரா கஞ்சா, பெத்தம் ஐட்டினா பெத்தடினா பெத்தடின்னு பெத்தம் எனக்கு வாயில வரவே மாட்டாங்க. நிறைய தடவை நான் சொல்லி பார்க்க, அது நீங்களா சொல்லுங்க பாப்போம். பெத்த மெட்டின்
பெத்த மெட்டின், அதுக்கப்புறம் அது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், பான்பராக், இது இல்லாத ஊர் எது? சரி, அதையாவது தின்னுட்டு போட்டுன்னு வைங்க. அதை தின்னுட்டு பண்ற அட்டுழியம் பாலியல் பெண்கொடுமை. பொம்பளையில 10 வயசு பொம்பளையோட விடுறதில்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்து இதையும் தாண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்களா? சார்